அதான் என்டையர் கவர்மெண்ட் மிஷனரி ஃபெயிலியர். தமிழ்நாடு அரசு முடங்கி போய் உள்ளது. தமிழக அரசு செயல்படவே இல்லை. அதனால இந்த மாதிரி சமயங்கள்ல சிபிஐ கேட்கலாங்கிறது ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு அரசு அந்த அரசு எடுக்கிற நடவடிக்கையில நம்பிக்கையின்மை மக்களுக்கு ஏற்பட்டால் வேற ஒரு ஏஜென்சியை கேட்கறதுக்கு தான் அப்படி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்டர் ஸ்டேட், இப்ப நீதிமன்றத்திலே அட்வொகேட் ஜெனரல் சொன்னார், இது பாண்டிச்சேரியில இருந்து வரல, இது ஆந்திரால இருந்து தான் இந்த மெத்தனால், ஆந்திரால இருந்து அது நேரா வானத்துல இருந்து ஆகாய கங்கை மாதிரி குதிச்சிருமா, இந்த வழியா தான் போயிருக்கோம். போகும்போது இங்க இருந்த மிஷினரி, கவர்மெண்ட் மிஷினரி, போலீஸ், ரெவென்யூ, டோல்கேட்டு, அங்க இருக்கிற ஈவன் நீங்க இந்த வரித்துறை வருமா, அந்த தமிழக தொழில்துறை வரி இதெல்லாம் வந்து பார்ப்பாங்களா லாரியில, அது எல்லாம் தாண்டி தான் அங்க போயிருக்கு. அப்ப இன்டெலிஜென்ஸ் என்ன செஞ்சது? காவல்துறை எத்தனை டிஸ்ட்ரிக்ட் தாண்டி அங்க போயிருக்கு? 3 டிஸ்ட்ரிக்ட், சென்னை சிட்டி போலீஸ், ஆந்திரானா இப்படிதானே போயிருக்கணும். அப்ப இத்தனை விதையும் தாண்டி எப்படி அது அங்க போய் சேர்ந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நீதிமன்றத்தில் அவங்க பதிலா சொல்லணும். அதனால மிஷினரி ஃபெயிலியர், கவர்மெண்ட் மிஷினரி ஃபெயிலியர்னா கவர்மெண்ட் இயங்காத ஒரு அரசு, எனவே மக்களை பலி கொடுத்துட்டோம், மீண்டும் நாங்க நடவடிக்கை எடுத்துருவோம் சொல்லி செயல்படாத ஒரு ஆயுதத்தை எடுத்து நாங்க இது மூலமா அடக்கிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நடக்காது. அதனால சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். இது ரீசனபிள் ப்ளீ. அதனால எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வருகிற புதன்கிழமைக்கு அவங்க கவுண்டர் தாக்கல் செய்த பின்பு பதில் மனு தாக்கல் விரிவான பதில், இந்த 1.5 பக்கம் போதாது, விரிவான மனு தாக்கல் பண்ணுங்க. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரும் அந்த எம்எல்ஏயும் கொடுத்த லெட்டர் 2023 கொடுத்திருக்காரு. சட்டமன்றத்தில் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்க கலெக்டர்கிட்ட போயாச்சு, கலெக்டர் காது கொடுத்து கேட்கல, எஸ்பிட்ட போயாச்சு, அவர் கம்முன்னு இருந்துட்டாரு. அதுக்கடுத்து எங்க போவார் எம்எல்ஏ? நேரா சட்டமன்றத்தில் தான் சொல்லுவார். சட்டமன்றத்தில் பேசுறதுன்னா அதுக்கு அனுமதியை சபாநாயகர் தரணும். அப்ப சபாநாயகருக்கு இந்த லெட்டர் போன உடனே அரசினுடைய கவனத்திற்கு ஏற்கனவே எடுத்துட்டு போய் சொல்லி இருப்பாங்க. அது விவாதத்துக்கே எடுத்துக்கலங்கிறது இன்னொரு பெரிய சோகம் இந்த மேட்டர்ல. ஆக இந்த விஷயங்கள் அரசின் கவனத்திற்கு அன்னைக்கே போயிருக்கும். சட்டமன்றங்கிறது எதுக்கு? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தானே, உங்களை புகழ் பாடுறதுக்கா? அப்போ இது போயிருக்கு. அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கலன்னா இவங்களை நம்பி எப்படி இப்ப நீங்க இவங்களே விசாரிக்க முடியும், இந்த தமிழ்நாடு அரசு அதை விசாரிக்க முடியுங்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவு. அது ஒரு பொய்யான நம்பிக்கை. அது அப்படிதான். இதுக்கு மேல அந்த வார்த்தைகளை கடத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனவே சிபிஐ வேணும்னு கேட்டேன். சிபிஐக்கு இந்த விரிவான பதில் மனு தாக்கல் செய்த பிறகு இது குறித்து விவாதித்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கு. நான் சொன்னேன்.